ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமோம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி கும்பகோணம் ஸ்டைலில் பண்ணுற பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதம் சொல்லும் போது நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா, புளி இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி நல்லா பூண்டு சாதம் நல்லா காரசாரமாக சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா பூண்டு சாதம் எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் இந்த பூண்டு சாதம் ரீசெண்டாக கும்பகோணம் போயிருந்தேன். அங்கே எனக்காக ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி காமிச்சாங்க. அது என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார், ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிள், ஈஸி, குட் ஃபார் ஹெல்த்து. முக்கியமாக இந்த ரெசிபி சொன்னாங்க. அதாவது இந்த காய்ச்சல்லாம் வந்த பிறகு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும். அந்த டைமில் இந்த சாதம் நாங்கள் எப்பவும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இந்த பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதம் பார்த்தீங்கன்னா நெய் யூஸ் பண்ணுறோம், பூண்டு, மிளகு, சீரகம், சாதம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். கும்பகோணம் பூண்டு சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் தேவையான அளவு, பூண்டு 20 பல்லு, மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த பக்குவமே இருக்காது. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம வீட்டில் காய்ச்சல்லாம் வந்த பிறகு நம்ம வயிறெல்லாம் நிறைய மாத்திரைகள் எடுத்து புண்ணாக இருக்கும். அந்த டைமில் இந்த பூண்டும் நெய்யும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், வயிறு அந்த புண்ணும் ஆற்றும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் அது கொடுப்பாங்க. நான் கும்பகோணம் போகும்போது தெளிவாக விளக்கமாக அழகாக சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி நம்ம பண்ணக்கூடாது. நிறைய ரெசிபி டேஸ்ட்டுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம். ஆனால் அதே டைமில் நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போது இந்த இடத்துல இந்த நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு லைட்டாக மெல்ட் ஆகி வரும். இந்த மெல்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு போடுறோம். பூண்டு நல்லா இடித்த பூண்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நெய்யோடு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் எரிச்சல் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா வீட்டில் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் 4 செவரு சுற்றி க்ளோஸாக இருக்கும். சில பேர் வீட்டு கிச்சன் பெரிய கிச்சனாக இருந்தால் கண் எரிச்சல் வராது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸான கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் அந்த கிச்சனில் நம்ம வதக்கும் போது நம்மளுக்கு என்ன, அந்த பூண்டு வதங்க நம்ம கண் எரிச்சல் வரும். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்திருக்க இந்த அனுபவம், அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக வதக்க வரும். இந்த வதக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம். இந்த பூண்டு நீங்கள் வதக்கி முடித்த பிறகு, அதாவது பர்டிகுலராக வதங்குற பக்கம் ரொம்ப முக்கியம். அதே டைமில் நல்லா முறுமுறுன்னு போகக்கூடாது. அப்படி முறுமுறுன்னு போச்சுன்னா என்ன ஆகும் கேட்டோன்னா, நீங்கள் சாப்பிடும் போது இந்த ரெசிபி ஒரு மாதிரி கடக்கு முடுக்கு ஆகிடும் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் தெளிவாக இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் பூண்டு வெந்துடும். அப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பூண்டை வதக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், வதக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூண்டு பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைட்டாக அந்த கலர் மாறி வரும் கோல்டன் ப்ரௌனில். அந்த டைமில் நம்ம வேக வச்ச சாதம், அவ்வளோதான். இந்த சாதத்தை இதில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக பிரடுங்க. ஏன்னா அந்த கீழே இருக்க அந்த பூண்டு என்ன ஆகும்னா அந்த சூடு ஆக ஆக முருள் ஆகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக பிரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்ட பிறகு பேனில் இப்படி போட்டு பரட்டுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு சாதம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அங்கே நான் சாப்பிடும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஊறுகாடை தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு ஊறுகாய் பிடிக்காது. பட் அதனால் வேறு எதனா கிடைக்குமா தொக்கு தொட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லா சொன்னாங்க. தொக்குன்னா இந்த கருவேப்பிலை தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, அப்புறம் தக்காளி தொக்கு, அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது சிம்பிள், ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பூண்டு குக் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த பூண்டு நல்லா வதங்கணும். வதக்கி முடிச்ச பிறகு அந்த ரைஸும் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம்லாம் போட்டு பிரட்டி எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் நிறைய மெடிசன்லாம் எடுத்திருக்கீங்க, அந்த டைமில் கொஞ்சம் வயிறுக்கு இதமான சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குன்னு வச்சுன்னா அந்த டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக பூண்டு சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.